ஸோ ஹாய் ப்ரோ கியூட்டி காஷ், இன்னைக்கு நம்ம அல்பேக்ல வந்து ஃபுட் ட்ரை பண்ண போறோம். ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம டபுள் பர்கர் வாங்கியிருக்கோம். ஸோ சீஸ் வலிய இருக்கு, நான் சொல்ல வேற லெவலில் இருக்கு. உள்ள நம்ம என்னன்னு காட்டுறப்ப சிக்கன் பர்கர் வேற லெவலில் இருக்கு. சிக்கன் பர்கர் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தூக்கத்திலிருந்து நாக்கு ஓபன் பண்ணா மேல பர்கர், ரெண்டு சிக்கன் இருக்குல்ல, வேற லெவல் சிக்கன் பிடிச்சா சொல்லலாம். இது எப்படி இருக்கு சாப்பிடுறது? டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குங்க. சிக்கன் நகல் சொல்ல ஃபிஷ் நகல் நல்லா தான் இருக்கு. ஆனா போன வாட்டி சாப்பிடும்போது உள்ள ரோஸ் கலர் இருந்துச்சு, இந்த வாட்டி ஒயிட் கலர் இருக்கு. இது என்னது? சிக்கன் நன்கு. சரி, இது வந்து போன வாட்டி வாங்கின போலதான் இருக்கு இதுவும். ஆனா சொரானோ கேப்ஸோட நல்லா இருக்குது. ஆனா இதோட கேப்ஸ் தான் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. இதை தவிர பர்கரு நெகட்ஸ் அதுதான் நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய சிக்கன் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு தான் தோணுது. 2 வாங்கிடுவோம், ஒரு 4 அது ஃப்ரெஞ்சு பை பண்ணு. ஏன்னா பர்கர் சாப்பிட்டனால அந்த இது சிக்கன் இந்த பேர் இந்த மேட்ரு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் டவர்லாம் இருக்கு. சி எல்லாம் ஆவி பறக்க போகுது. உள்ள ஒரு சாஃப்ட் கலர் தெரியுதுங்களா? தெரியுதா இல்லையாடா? தெரியுதுடா. சரி மசாலா இருக்கு. மற்ற சிக்கன்ல பாத்தீங்கன்னா வேற உள்ள மேலதான் மசாலா தருக்கு. ஆனா இது உள்ளே இருக்கு. ஒரு சிரிஞ்சி போட்டுக்குள்ள தர்றாங்களோ ஊத்தில. ஓ காமெடியில ஃபுல்லா ஒண்ணுமே கறி மட்டும் நல்லா மேல உள்ள ஃப்ரை ரோஸ்டர் அது ரொம்ப மோசமா இருக்கு. உள்ள சிக்கன் மட்டும் தான் நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டா அதை மட்டும் சாப்பிட சிக்கன் மட்டும் மேல ஒரு மசாலா கேவலமா இருக்கு. போன வீடியோல சொல்லியிருந்தேன், அதே போல தான் இங்கே இருக்குது. அந்த வீடியோ சாப்பிடக்கூட அந்த சிக்கன் சாப்பிட சாதா சாப்பிட்டேன். பட் இங்க நல்லா இருக்கு. மற்ற மெயின் பிராண்ட் எல்லாம் இங்கே அப்படிதான் இருக்கு. இது மெயின் பிராண்ட் தெரியுமா? வேற உள்ள போட்டு தெரிவிக்கிறேன் போறது முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல சொன்னது ஒண்ணுமே இல்லை. அது வந்தது பர்கர் நெகட்ஸ் சாப்பிட்டுதான் சிக்கனே அந்த இடத்துல சொல்றதுக்கு வாய்ப்பு முடிச்சுக்கிறேன்.